வணக்கம் மக்களே, நாம் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா வெள்ளிங்கிரி மலையோட தல வரலாறு தான் பார்க்க போகிறோம். இதுக்கு அடுத்து வரக்கூடிய பாட்டில் வெள்ளிங்கிரி மலை ஏற்றத்தை பற்றி பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோ பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பட்டனையும் லைக் பட்டனையும் தட்டி விட்டுருங்க. அதெல்லாம் தட்ட முடியாது. ரைட் விடு. நம்ம இப்போது ஒசூரில் 3 மணி கிளம்பி கிருஷ்ணகிரி வழியாக தருமபுரி போக போகிறோம். அங்கேருந்து ஷார்ட்கட் எடுத்து மேட்டூர் போக போகிறோம். மேட்டூர்லேருந்து பவானி போயிட்டு அங்கேருந்து அவினாஷி வழியாக கோயம்புத்தூர்லேருந்து வெள்ளிங்கிரி போக போகிறோம். ஸோ இதுதாங்க நம்ம பிளான். நாங்கள் இப்போ ஷார்ப்பாக ஒரு 3:30க்கு ஒசூர்லேருந்து கிளம்பிட்டோம். நீங்களும் வீட்டிலேருந்து கிளம்பும் போதே ஒரு செட்டு ட்ரெஸ்ஸு, ஒரு துண்டு, அப்புறம் ஒரு ஆளுக்கு 2 லிட்டர் வாட்டர் பாட்டில் எடுத்துக்கோங்க. அப்புறம் அங்கே மேலே போனதும் உங்களுக்கு குளிரும் விடிகாலம். ஸோ நீங்கள் குளிருக்கு நீங்கள் ஸ்வெட்டர் எடுத்துக்கனாலும் எடுத்துக்கலாம். மேலே ஏறும்போது உங்களுக்கு பாடி ரொம்ப டிஹைட்ரேட் ஆகும். அதுக்கு நீங்கள் தண்ணி எடுத்துக்கோங்க. கூல்ட்ரிங்க்ஸ்லாம் வாங்காதீங்க. நல்லா நீர் சத்துள்ள பழங்கள்லாம் வாங்கிக்கோங்க. இப்போ பார்க்குறீங்களா, இந்த மலை தாங்க ஒசூர் சந்திரசூடேஸ்வரர் மலைக்கோயில்னு சொல்லுவாங்க. இந்த மலைக்கோயில் பற்றிய ஹிஸ்ட்ரி, தல வரலாறு இது எல்லாமே இன்னொரு வீடியோவில் நான் ப்ரீஃபாக போடுறேன். இப்போ நம்ம வெள்ளிங்கிரி மலைக்கோயிலோட வரலாறை கேட்போம். ஒரு காலத்தில் பானாசுரன்ற ஒரு அசுரன் இருந்தான். அவன் பிரம்மாவை நோக்கி கடுமையாக தவம் பண்ணிகிட்டு இருந்தான். அப்படி பிரம்மா இவருக்கு காட்சியளிக்கும் போது இவன் பிரம்மா கிட்ட சாகா வரம் கேட்குறான். சாகா வரம்லாம் என்னால் தர முடியாது, வேணால் உன் இறப்பை நீயே தீர்மானிச்சுக்கோ அப்படின்ட்டு அவன்கிட்ட சொல்கிறாரு. அப்போ பானாசுரன் பிரம்மா கிட்ட ஸ்மார்ட்டாக திங்க் பண்ணுறேன்னு சொல்லிவிட்டு ஒரு கன்னிப்பெண் கையால் தான் என் இறப்பு இருக்கணும்னு சொல்லி ஒரு வரத்தை கேட்குறான். அவனுக்கு என்ன எண்ணம்னா, கன்னிப்பெண் நம்மளோட மெல்லிய உடம்பாக இருப்பா, அதனாலாம் அவ்வளோலாம் நம்மளை கொல்ல முடியாது. அந்த ஒரு எண்ணத்தில் பிரம்மா கிட்ட அந்த வரத்தை கேட்குறான். பிரம்மாவும் அவன் கேட்ட வரத்தை கொடுத்துட்டாரு. அதுக்கப்புறம் என்ன, எப்பயும் போல் அசுரர்களும் தேவர்களுக்கும் சண்டை தான். அப்புறம் தேவர்கள் எல்லாம் சேர்ந்து கடுமையான தவம் பண்ணுறாங்க. அந்த தவத்தில் அக்னியிலிருந்து ஒரு பெண் உதிக்கிறாள். அவள் தெற்கே இருக்கிற கன்னியாகுமரியில் பிறக்கிறாள். அவங்க தான் பார்வதி தேவி. இப்போ பார்வதி தேவி பிறந்தது பானாசுரன் அழிக்க. ஆனால் இவங்க சிவனை நோக்கி கடுமையாக தவம் பண்ணுறாங்க. எதுக்குன்னா சிவனை கல்யாணம் பண்ணிக்கணுன்ட்டு. இப்போ இவங்க தவத்தால் சந்தோஷப்பட்ட சிவனும் சரி நான் உன்னை கல்யாணம் செஞ்சுக்கிறேன்னு சொல்லிட்டு வாக்கு கொடுத்துட்றாரு. பார்வதி தேவி சிவனை கல்யாணம் பண்ணிக்க ஒரு டைம் ஃபிக்ஸ் பண்ணுறாங்க. அதாவது அடுத்த நாள் அதிகாலைக்குள்ளே என்னை கல்யாணம் பண்ணிக்கணும், அப்படி இல்லைன்னா நான் இங்கே கன்னி பெண்ணாகவே இருந்துருவேன் அப்படின்னு சொல்லிட்டு சிவன்கிட்ட சொல்கிறாங்க. சிவனும் தனது பூதங்கணங்களோட கைலாயத்திலிருந்து தெற்கு நோக்கி பயணம் பண்ணுறாரு. அப்போது சுசீந்திரம் என்ற இடத்துல தங்கியிருக்காரு. இப்போது இவர் கல்யாணம் பண்ணிக்கிட்டாருன்னா பானாசுரனை யார் கொள்வது? ஸோ அதனால் நாரதர் ஒரு வேலையை பார்க்குறாரு. இப்போது சிவனும் பூதங்கணங்களும் சுசீந்திரத்தில் தங்கியிருக்காங்க இல்லையா, நாரதர் சேவலாக மாதிரி கூவுறாரு. அப்போது சிவன் விடிஞ்சிருச்சுன்னு நினச்சிட்டு திரும்பி போகிறாரு. சிவன் வராததுனால பார்வதிதேவி ரொம்ப கோபமடைகிறாங்க. அப்போ இதை கேள்விப்பட்டு பானாசுரன் அங்கே வரான். பானாசுரனை பார்வதிதேவி வதம் செஞ்சிடறாங்க. பானாசுரனை வதம் செஞ்சதுக்கப்புறம் நீலக்கடலோரம் நித்தம் தவசியும் குமரி அன்னையாவே பார்வதிதேவி நின்றுறாங்க. விடிஞ்சிருச்சேன்ட்டு வருத்தத்தோடு அங்கேருந்து போன சிவன் வெள்ளிங்கிரியில் போய் உக்காடுறாரு. இங்கே சிவன் சாந்த மூர்த்தியாக இல்லாமல் ரொம்ப வருத்தத்தோடு இருப்பார். சிவன் அமர்ந்த மலைன்றதுனால இந்த மலைக்கு தென்கைலாயம் அப்படின்ற இன்னொரு பேர் இருக்குது. வெள்ளிங்கிரி மலை 3500 அடி உயரங்க. அதுவும் இல்லாமல் இங்கே பகல் நேரத்தில் அதிக வெயிலும் இரவாக ஆக அதிக குளிரும் இருக்கும். உங்களுக்கு மலை ஏறது ரொம்ப சிரமமாகவும் இருக்கும். ஏன்னா ரொம்ப நெட்டு குத்தாகவும் இருக்கிறதுனால உங்களுக்கு மலை ஏறும் போது ரொம்ப டீஹைட்ரேட் ஆகலாம். அதே மாதிரி
ஒரு சில இடத்துல ரொம்ப பள்ளமாகவும் கீழே இறங்குற மாதிரி இருக்கும். ஸோ அந்த இடத்துல உங்கள் கால்கள் உங்கள் பேச்சை கேட்காது. நான் நிறைய பேர் சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன், மலை மட்டும்தான் ஏறுறதுக்கு ரொம்ப கஷ்டமாகவும் இருக்கும், அதுக்கப்புறம் உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் ஏறுறதுக்குன்ட்டு. ஆனால் நான் சொல்கிறேங்க, மொத்தம் இருக்கிற 7 மலையுமே உங்களுக்கு ஏற கஷ்டமாகவும் மன வலிமையை சோதிக்கிற அளவுக்கு இருக்கும். நீங்கள் 2வது மலை 3வது மலை ஏறிட்டப்புறம் யாருடா அதுக்கப்புறம் ஏறுறதுன்ட்டு நிறைய பேர் திரும்பி போகிறவங்களும் இருக்காங்க. அந்த அளவுக்கு உங்கள் மன வலிமையை சோதிக்கிற இடம் தாங்க இந்த வெள்ளிங்கிரி மலை. இந்த ஒரு மலையை நீங்கள் எப்படியாவது கஷ்டப்பட்டு மேலே ஏறி சிவனை தரிசிச்சிட்டிங்கன்னா உலகத்தில் வேறு எந்த கஷ்டம் வந்தாலுமே அதை தாங்கிக் கொள்கிற சக்தியும் அதை தாண்டி போகிற மன வலிமையும் சிவபெருமான் உங்களுக்கு கொடுத்துட்டு வருங்க. எது ஒன்றுமே நமக்கு ஈஸியாக கிடச்சிட்டா அதனுடைய அருமை தெரியாது. நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டு ஒன்று அடைகிறோமோ அந்த அளவுக்கு அந்த வெற்றி நமக்கு மகிழ்ச்சி தரும். அந்த மாதிரி நீங்கள் இவ்வளோ நேரம் கஷ்டப்பட்டு மலை ஏறி வந்ததுக்கப்புறம் அந்த சிவபெருமானை நம்ம பார்க்கும்போது நம்ம மனசில் இருக்கிற வலியெல்லாம் பறந்து போயிடுங்க. வெள்ளிங்கிரி மலையில் இருக்கிற வெள்ளிங்கிரி ஆண்டவரை தரிசனம் பண்ணுறதுக்கு பங்குனி, சித்திரை, வைகாசி இந்த 3 மாதம் மட்டும்தாங்க ஃபாரஸ்ட் ஆஃபீஸர்ஸ் நம்மளை மேலே அனுமதிப்பாங்க. அது ஏன்னு கேட்டிங்கன்னா, இந்த 3 மாதத்தில் தான் கோடை வெயில் அதிகமாக இருக்கும். ஸோ அந்த நேரத்தில் மேலே இருக்கிற காட்டு விலங்கெல்லாம் தண்ணீரை தேடி வேறு இடத்துக்கு ஓடிடும். ஸோ அந்த நேரத்தில் நம்மளோட சேஃப்டிக்காக இந்த 3 மாதம் மட்டும்தான் அனுமதிப்பாங்க. அதுவும் இல்லாமல் மழை காலங்களில் இங்கே நம்மளால் நிற்கக்கூட முடியாது. ஏன்னா அவ்வளோ காட்டாற்று வெள்ளம், உங்களுக்கு பாசி படிஞ்ச பாதையாக இருக்கும். ஸோ வலிக்கி விட்டுரும். வெள்ளிங்கிரி மலையில் இருக்கிற 7 மலையுமே உங்களுக்கு 7 சக்கரங்களை குறிக்குங்க. அது மூலாதாரம், சுவாதிஷ்டானம், மணிப்பூரகம், அநாகதம், விசுத்தி, ஆக்கினை, துரியம். இந்த 7 சக்கரத்தையும் உள்ளடக்கியது தாங்க இந்த வெள்ளிங்கிரி மலை. நீங்கள் ஒவ்வொரு மலை ஏறும்போதும் இந்த ஒவ்வொரு சக்கரமும் ஒவ்வொன்றா ஸ்டிபிலேட் ஆகுங்க. நாம் இப்போ ஒரு 10 மணி போல் வெள்ளிங்கிரி மலை அடிவாரம் ரீச் ஆகிட்டோம். இங்கே கீழேயே உங்களுக்கு நிறைய கடை இருக்கும். ஸோ நீங்கள் வீட்டிலேருந்து தண்ணி வேரெலாம் எடுத்துகிட்டு வர வந்துட்டிங்கன்னா இங்கேயே நீங்கள் அதெல்லாம் வாங்கிக்கலாம். உங்களுக்கு என்னென்ன பொருள் வேணுமோ மலை ஏறதுக்கு எல்லாம் கீழேயே வாங்கிட்டு போயிடுங்க. மேலே எந்த கடையும் இருக்காது. அதாவது கடை இருக்கும், ஆனால் காஸ்ட்லியாக இருக்கும். இங்கே நீங்கள் அடிவாரம் ரீச் பண்ண உடனே பூண்டி விநாயகர் கோயில் உங்களுக்கு லெஃப்ட் சைடில் வரும். நீங்கள் அங்கே நல்லபடியாக நாங்கள் மலை ஏறிட்டு வரணுன்ட்டு வேண்டிக்கிட்டு அப்படியே கிளம்பலாம். நீங்கள் குரூப்பாக போகிறீங்கன்னா அவங்கவுங்க தனித்தனியாக பேக் எடுத்துக்கோங்க. உங்களுக்கு தேவையான பொருளெல்லாம் அங்கே வச்சுக்கோங்க. எல்லாேருக்கும் சேர்த்து ஒரு பேக் எடுத்துகிட்டு போனீங்கன்னா இப்போ ஒருத்தர் தொலைஞ்சிட்டா கூட மற்றவங்களுக்கு எந்த பொருளும் கிடைக்காது. ஸோ அதனால் தனித்தனியாக பேக் எடுத்துக்கோங்க. அடிவாரத்திலேயே வெள்ளிங்கிரி ஆண்டவரும் மனோன்மணி தேவியும் நமக்கு காட்சியளிக்கிறாங்க. பொதுவாக சித்தர்கள் எல்லாருமே மனோன்மணி தேவியை தான் தாங்கள் வழிபடும் தேவியாக வச்சுருக்காங்க. அவங்க சித்தர்களுக்கு கண்கண்ட தெய்வமாகவும் பல சித்துக்களை அளிப்பவளாகவும் இருக்கிறாங்க. எனவே இந்த மலை அடிவாரத்திலேயே சித்தர்களோட ராஜ்யம் தொடங்கிடும். அதே போல் ஹார்ட் ப்ராப்ளம், பிபி இருக்கிறவங்க, நுரையீரல் பிரச்சனை இருக்கிறவங்க, மூச்சு வர்றது சிரமப்படுறவங்க, அதாவது ஆக்சிஜன் ரேட் கம்மியாக இருக்கிறவங்க யாருமே மலை ஏற வராதிங்க. ரீசெண்டாக நீங்கள் நியூஸில் கூட பார்த்துருப்பீங்க, நிறையா பேர் 30 வயசு கீழே இருக்கிறவங்களே நிறைய பேர் இறந்துருக்காங்க. இதுக்கெல்லாம் காரணம் அவங்களோட உடம்பு ஃபிட்டாக இல்லாதது தான். அதே போல் மலை ஏறுறதுக்கு 60 வயசு மேலே இருக்கிற ஆண்களுக்கும் 12 வயசு மேலே இருக்கிற பெண்களுக்கும் அனுமதி கிடையாது.
வெள்ளிங்கிரி ஆண்டவர் கோயிலுக்கு பின்னால் கரெக்டாக மலை ஏறுற ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு கொஞ்சம் முன்னாடி உங்களுக்கு ஜூஸும் ஆரஞ்சு பழமும் ஃப்ரீயாக தருவாங்க. நீங்கள் அந்த ஜூஸு வாங்கி குடிச்சிட்டு அங்கேயே குப்பை தொட்டியில் போட்டு வந்துடுங்க. ஏன்னா நீங்கள் கொண்டு போகிற பிளாஸ்டிக் பாட்டிலுக்கு அவங்க ஒரு ஸ்டிக்கர் மாதிரி ஒன்று ஒட்டுவாங்க. அந்த ஸ்டிக்கர் எதுக்குங்கன்னா, இப்போ நீங்கள் மேலே போய் அங்கங்கே தூக்கி போட்டு வந்துடுவீங்க. ஸோ அந்த தூக்கி போட்டு வராமல் இருக்க உங்கள்கிட்ட ஒரு 20 ரூபா சார்ஜ் பண்ணி அந்த ஸ்டிக்கர் ஒட்டி கொடுத்துருவாங்க. அந்த ஸ்டிக்கரை நீங்கள் மறுபடியும் கீழே இறங்கி வரும்போது அந்த ஸ்டிக்கரோட இருக்கிற பாட்டிலை கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு மறுபடியும் அந்த 20 ரூபாயை ரீஃபண்ட் பண்ணிவிடுவாங்க. நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி இங்கே மேலே ஏறி கீழே வரவங்க எல்லாருமே யூஸ் பண்ண மூங்கில் குச்சியை கீழே வந்து தூக்கி போட்டு போயிருப்பாங்க. நீங்கள் உங்களுக்கு கரெக்டாக இருக்கிற குச்சியை நீங்கள் பார்த்து எடுத்துக்கலாம் ஃப்ரீயாகவே. நீங்கள் அதுக்குன்ட்டு 30 ரூபா கொடுத்து வாங்கணுன்ட்டு அவசியம் கிடையாது. நம்ம முதல் மலை ஏறிட்டோன்ற அடையாளமே இந்த விநாயகர் கோயில் தாங்க. இதுக்கு மேலே வீடியோ எல்லாமே உங்களுக்கு நைட் டைம் இருக்கிறதுனால உங்களுக்கு சரியாக தெரியாது. ஸோ அதனால் நான் பகலில் போய் கண்டினியூ பண்ணுறேன். நம்ம ஒரு 5:30 போல் மேலே ரீச் ஆகிட்டோம். இதுதான் 7வது மலை. இங்கேருந்து சும்மா ஒரு 100 மீட்டர் கூட இருக்காது கோயில். நாம் இப்போ சன்ரைஸ் பார்க்க வந்தோம். பார்த்துட்டு இப்போ மறுபடியும் மேலே ஏற போகிறோம். நீங்கள் சன்ரைஸ் பார்க்க வரும்போது காலெல்லாம் கொஞ்சம் பார்த்து வைங்க. ஏன்னா நடக்கிற இடத்துலையே அவங்க அவ்வளோ அசிங்கம் பண்ணி வச்சுருக்காங்க. மேலே வரவங்க அப்படியே பக்திமயமாக பாட்டு போட்டுக்கிட்டு பட்டை அடிச்சுக்கிட்டு அவ்வளோ பக்தியாக வராங்க. ஆனால் நடக்கிற வழியில் அவ்வளோ அசிங்கம் பண்ணி வச்சுருக்காங்க. நடக்க முடியல. இவங்களுக்கு எப்படி தான் அந்த மாதிரி மனசு வருதோ நடக்கிற பாதையில் அசிங்கம் பண்ணுறதுக்கு. தயவு செஞ்சு சொல்கிறேன், இந்த மாதிரி யாரும் அந்த எண்ணத்தில் வராதிங்கங்க. ஏன்னா எவ்வளவோ ஒதுக்கப்புறம் இருக்குது இந்த மலையில். அங்கே இவங்க போய் காலை கடன் இதெல்லாம் முடிக்கலாம். அதை விட்டுட்டு நடக்கிற இடத்துல அதுவும் ஒரு 1000 பேர் 2000 பேர் வராங்க. அந்த இடத்துல இவங்க அசிங்கம் பண்ணி வச்சுறாங்க. பகல்லன்னா கொஞ்சம் நம்ம பார்த்து போயிடலாம். ஆனால் நைட்டு நேரத்தில் நாங்கள் எப்படி போகிறதுனே தெரியலங்க. எல்லாம் மிதிச்சுக்கிட்டு தான் போக வேண்டியதாக இருக்குது. என்னத்த சொல்கிறதோ தெரியல. உங்களுக்கு மூங்கில் குச்சின்னு ஒன்று உங்கள் கையில் இல்லைன்னா மலை ஏறுறதும் சரி இறங்குறதும் சரி உங்களால் முடியவே முடியாது. அது யாராக இருந்தாலும் சரி, மூங்கில் குச்சி உங்களுக்கு ஒரு 3வது கால் மாதிரி. சன்ரைஸ் பார்த்துட்டு சீக்கிரமே நீங்கள் மேலே போக ஆரம்பிச்சிருங்க. ஏன்னா சன்ரைஸ் வந்ததுக்கப்புறம் இருக்கிற கூட்டம் எல்லாம் மேலே வர ஆரம்பிச்சிடும். ஸோ நீங்கள் சாமி பார்க்கறதுல ரொம்ப டிலே ஆகிடும். நீங்கள் சன்ரைஸ் பார்த்துட்டு கொஞ்சம் ஒரு 2 நிமிஷம் 3 நிமிஷம் பார்த்துட்டு நீங்கள் மறுபடியும் மேலே ஏற ஆரம்பிச்சிருங்க. நீங்கள் 5வது மலை தாண்டிட்டாலே ஒரு பக்கம் காடும் இன்னொரு பக்கம் பள்ளத்தாக்கும் இருக்கும். அந்த பள்ளத்தாக்கு வழியாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிறுவாணி டேம், சிறுவாணியோட ஆறு, கேரளா பார்டர் எல்லாமே அவ்வளோ அழகாக தெரியுங்க. நான் வீடியோ முதல்ல சொன்ன மாதிரி நான் எப்படி மலை ஏறுறது இறங்குறது எல்லாமே அடுத்த வீடியோவில் நம்ம தெளிவாக பார்க்கலாம். இந்த வீடியோவில் நீங்கள் வெள்ளிங்கிரி ஆண்டவரை தரிசனம் செஞ்சுருங்க. இங்கே உள்ள வீடியோ எடுக்க விடலை, இருந்தாலும் நான் மறைச்சி வச்சு வீடியோ எடுத்திருக்கேன். எல்லாம் உங்களுக்காக தான். வெள்ளிங்கிரி மலை வாசா, நெஞ்சில் அருள்மழை பொழிந்திடும் நீஷா. மலையேறி முன் தீரு சந்நிதி வந்தால் துன்பங்கள் பறந்திடும் தூசா. வெள்ளிங்கிரி மலை வாசா, நெஞ்சில் அருள்மழை பொழிந்திடும் நீஷா. மலையேறி உன் தீரு சந்நிதி வந்தால் துன்பங்கள் பறந்திடும் தூசா. உள்ளமே கோயிலாய் தேவா, எங்கள் இன்னிசை மனம் வீசும் பூவா.
போற்றி புகழினை பாடிடும் வேதம். உடுக்கையில் பிறந்தது நாதம், நாங்கள் பற்றி நின்றோம் திருப்பாதம். பணிந்திடும் ஐம்பெரும் பூதம், போற்றி புகழினை பாடிடும் வேதம். உடுக்கையில் பிறந்தது நாதம், நாங்கள் பற்றி நின்றோம் திருப்பாதம். உலகெல்லாம் உன்னருள்ளாட்சி, தென் கைலாய மலையதன் ஆட்சி. உயிருக்குள் உயிரான சாட்சி, கண்ணில் விருந்தாகும் உன் திருக்காட்சி. வெள்ளிங்கிரி மலை வாசா, நெஞ்சில் அருள்மழை பொழிந்திடும் ஈஷா. மலையேறி உன் திரு சந்நிதி வந்தால் துன்பங்கள் பறந்திடும் தூசா. குருநாதர் அருள்மடி கேங்கினோம், ஆதி யோகியை உள்மூச்சில் வாங்கினோம். திருவடியை நெஞ்சில் தாங்கினோம், எங்கள் வல்வினை யாவையும் நீங்கினோம். குருநாதர் அருள்மடி கேங்கினோம், ஆதி யோகியை உள்மூச்சில் வாங்கினோம். திருவடியை நெஞ்சில் தாங்கினோம், எங்கள் வல்வினை யாவையும் நீங்கினோம். இந்த வீடியோ நம்ம இதோட எண்ட் பண்ணிக்கலாம். அடுத்த வீடியோவில் நம்ம வெள்ளிங்கிரி மலை எப்படி ஏறி இறங்குறதுன்றதை ஃபுல்லாக பார்க்கலாம். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், அப்படியே கொஞ்சம் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி விட்ருங்க. நெஞ்சில் அருள்மழை பொழிந்திடும் ஈஷா. வெள்ளிங்கிரி மலை வாசா, நெஞ்சில் அருள்மழை பொழிந்திடும் ஈஷா. மலையேறி உன் திரு சந்நிதி வந்தால் துன்பங்கள் பறந்திடும் தூசா. மலையேறி உன் திரு சந்நிதி வந்தால் துன்பங்கள் பறந்திடும் தூசா. மலையேறி உன் திரு சந்நிதி